மகாபெரிவாச்சரணம். ஆஞ்சநேயர் சொல்லும் பொழுது ஆஞ்சநேயருக்கு என்ன பிரியும் என்றால் ராமநாமம். அப்படிப்பட்ட அந்த ராமநாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் எத்தனை நிகழ்வுகள் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக சொல்லுவார்கள். ஏனென்றால் ஆஞ்சநேயரை நினைத்து நாம் ராமநாமத்தை சொல்கிறோம். அப்படி என்றால் அங்கே ராமன் இருக்கிறான். அடுத்தது ராமனுக்காக அங்கு சீதை இவர்கள் இருவரும் இருந்தால் லக்ஷ்மண பரத சத்ருக்கனன். அடுத்தது இவர்கள் அனைவரும் இருந்தால் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களாக வந்து நின்று கொண்டே இருக்கும். அடுத்தது தேவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் வந்து விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் சகல சௌபாகியங்களும் அனைத்தும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன ஆஞ்சநேயருக்கு மட்டும் இந்த அதிமுக்கியத்துவம் அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் ஆஞ்சநேயரை பற்றி இவ்வளவு புகழ்ந்து கூறுகிறார்கள் அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி விசேஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அலாதியானதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னலாம் ஒரு பக்தருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அச்சாட்டியம் வாக்படுத்வம் ச ஹனுமா ஸ்மரணோ பவேத் அப்படின்னு. இப்போ ஆஞ்சநேயர் ஸ்மரிப்பவர்களுக்கு அவர் என்னென்னலாம் கொடுக்குறாரு அப்படின்னா, புத்தி, பலம், புகழ், உறுதிப்பாடு, அதாவது ஒரு உறுதி எடுத்து அந்த விஷயத்தை அதுலேயே இருக்கிறது. வைராக்கியம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அஞ்சா நஞ்சம். அடுத்தது எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது, வாக்குவன்மை, இது எல்லாத்தையுமே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லும் பொழுது எங்கேயாச்சும் நம்ம கவனிச்சிருக்கோமா இது அத்தனையும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நல்ல புத்திமானாக இருப்பார், அவர் ஆரோக்கியமாக இல்லாமல் இருப்பார். சரிங்க, பெரிய பலசாலியாக இருப்பார், அவர் அந்த புத்திசாலியாக இருக்க மாட்டார். சரி, இது ரெண்டுமே இருந்தாலும் அப்படின்னா கோழையாக இருந்திருப்பார். சரி, எத்தனை திறமை இருந்தாலும் அதை பிரயோகிக்கிற சுறுசுறுப்பு வேணும் இல்லையா, அந்த விழுப்பு இல்லாமல் சோம்பேறியாக இருந்திருப்பார். சரிங்க, அறிவாளியாக இருக்காரு, இருந்தாலும் தனக்கு தெரிந்ததை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாக்குவன்மை வேணும், அது இல்லாமல் இருப்பார். இப்படி இந்த மாதிரி ஏறுமாறான குணங்கள் எதுவும் இல்லாமல் அனைத்து ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து சிறந்தவைகளையும் ஒரே இடத்தில் பொழியக்கூடியவராக ஆஞ்சநேயர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தா அப்படின்னா, இந்த ஒரே இடத்துல சேர்ந்து பார்க்காத குணங்கள், சக்திகள் அத்தனையும் அவரிடம் பூரணமாக ஒன்று சேர்ந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். நம்ம சொல்லக்கூடிய அந்த எதிரெதிர் குணங்கள் அப்படின்னு நினைக்கிறது கூட அவர்கிட்ட சுபாவமாகவே சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெரிய பலசாலி இருந்தா அவர்கிட்ட வினயம் இருக்காது. அப்ப பலசாலி கிட்ட என்ன இருக்காதுன்னு இப்ப பாக்குறோம், அந்த வினயம் இருக்காதுன்னு சொல்றோம். அகங்காரம் இல்லை, பக்தி இல்லை. ஆஞ்சநேயர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா தேகபலம் இருக்கு, புத்தி பலம் இருக்கு, இதே போலவே வினயம் இருக்கு, பக்தி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் முதலாவதாக இருக்கிறார். ரொம்ப சக்திசாலியாக மகாசக்திமானாக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுவார் தெரியுமா, இத்தனை சக்தியும் ராமன் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடக்கத்தோடு, இந்த அடக்கம் அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டாலே நமக்கு அத்தனையும் தெரிந்தார் போல் அவ்வளவு பிரமாதமாக நம்மை அறிவாளி போல காண்பித்துக் கொள்கிறோமே. இப்படி என்னிடம் பலம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் போற நம்ம சொல்லிட்டு தருவோம். ஆனா அப்படி இல்லாமல் அந்த அடக்கம், அப்ப அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ பதவிகள் அவருக்கு கிடைத்திருக்கலாம். ஆனா எந்த பதவியும் கேளாமல் ராமதாசனாக இருக்க வேண்டும் மட்டும் தான் இருந்தார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்ப அடிமையா இருந்ததாலேயே அவர் நிறைந்து இருந்தார். இதுதான் நம்ம சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா அந்த பகவான்கிட்ட நம்ம சரணம் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா அங்க நிறைவு வந்துடும். ஏன் அப்படின்னா எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இது இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த எண்ணங்கள் இருக்காது, ஏற்படாது. ஏன் அப்படின்னா எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைவுத்தன்மை, அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றது. அப்ப பக்தி நிறைய இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஞானத்துல தெளிவில்லாம மூட பக்தியோ முரட்டு பக்தியோ அப்படிலாம் இருக்கும். ஞானமும் பக்தியும் வேறு வேறு அப்படின்னு கூட அவங்க சண்டை போடுவாங்க. ஆனா ஆஞ்சநேயர் எப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தியின் பரம பக்தராக இருக்கும் பொழுது எப்படி இருந்தார், பரம ஞானியாகவும் இருந்தார். எப்படி உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். அதே மாதிரிதான் ஸ்ரீராமன்
ஆஞ்சநேய சுவாமியை வைத்து கொண்டுதான் ஞான உபதேசம் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அர்ஜுனன் தேர்கொடியில இருந்துகிட்டே கீத உபதேசத்தை நேரிலேயே கேட்டவர் அவர். நம்ம நினைப்போம் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த கீதை உபதேசம் நடந்தது, வேறு யாரும் கேட்கவில்லை அப்படின்னு. இல்லை, அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயருக்கும் அந்த உபதேசத்தை கேட்டிருக்கிறார். இப்ப கீதைக்கு ஒரு தத்துவமயமான ஒரு பாஷ்யம் இருக்கும். அதுக்கு பைசாச பாஷையில அதுக்கு பாஷ்யம் எழுதியிருப்பாங்க. அதை யார் செஞ்சது அப்படின்னா அதையும் ஆஞ்சநேயர் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லுவார். அப்ப இவருக்கு அனைத்துமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கல்விமான். இப்ப புத்தி பிரகாசம், சக்தி பிரபாவம் எல்லாமே இருந்தாலும் எங்க அவரோட மனசு போகுது அப்படின்னா பக்தியில மட்டும்தான் பரமானந்தம் அனுபவிக்கிறார். இப்ப பக்தி அப்படிங்கிறதுனால இந்த லோக காரியத்தெல்லாம் காமிக்காம செய்யாம அதெல்லாம் பார்க்காம இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. லோக சேவைக்கு அவர்தான் முக்கியமான உதாரணமாக இருக்கிறார். அப்ப ஞானத்தில் உச்சநிலை, பலத்தில் உச்சநிலை, பக்தியில் உச்சநிலை, வீரத்தில் உச்சநிலை, கீர்த்தியில் உச்சநிலை, சேவையில் உச்சநிலை, வினயத்தில் உச்சநிலை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அனைத்திற்கும் ஒரே உச்ச நிலையில் இருக்கக்கூடியவர். இது எல்லாத்துக்கும் மேல அவரிடம் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரம்மச்சரியம். ஒரு க்ஷணம் கூட காமம் அப்படிங்கிற அந்த நினைப்பே வராத மகா பரிசுத்த மூர்த்தி. அப்ப தனக்குன்னு எதுவுமே நினைக்காதவர். ஒரு காமனைனா ஒரு விருப்பம், எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் ராமனுக்கு மட்டுமே சேவை செய்து அதிலேயே மனது நிறைந்து விட்டவர். இப்ப நம்ம சொல்லும் பொழுது ஹனுமார் அப்படின்னு சொல்றோம், கன்னடத்துல சொல்லும் பொழுது ஹனுமந்தையா, சித்தூருக்கு அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா ஆந்திரால ஆஞ்சநேயில, மகாராஷ்டிரத்துல முழுதான் மாருதி, வடக்குல மகாவீர். இப்படி எத்தனை பெயர்களை அழைத்தாலும் அவருக்கு ஈடு யாரும் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, அவரை ஸ்மரணம் செஞ்சாலே அடுத்த நொடியே நமக்கு தைரியம் வந்துவிடும், ஞானம் வரும், காமம் நசிந்துவிடும், பரம வினயத்தோடு பகவத் கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு வந்துடும். அதனால தான் இன்னும் ராம் ராம் அப்படின்னு எங்கெல்லாம் அந்த கோஷம் கேட்குதோ அங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆஞ்சநேயர் தார தாரையா ஆனந்த பாஷ்பம் கொட்டிட்டு அங்க நிப்பாராம். அப்ப முக்கியமான என்ன பண்பு நமக்கு வேணும் அப்படின்னா அந்த அடக்கம் அப்படிங்கிற பண்பு தான் வேணும். அந்த அடக்கம்ங்கிற பண்பு இருக்கிறதுக்கு தான், நமக்கு சொல்லிக்கிறதுக்கு தான், நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆஞ்சநேயர் சுவாமியின் அவதாரம். எத்தனை பெருமைகள் நமக்கு இருந்தாலும், எத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் அங்கேயும் அந்த அடக்கம், பணிவு, இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மகாபெரிவா சரணம்.